நாலடியார் பாடல் எண் 147. செய்கை அழிந்து சிதல் மண்டிற்றாயினும் பெய்யா ஒரு சிறை பேர் இல் உடைத்தாகும். எவ்வம் உழந்தக் கடைத்தும் குடிப்பிறந்தார் செய்வர் செயற்பாலவை. முதல்ல இந்த நாலடியார் பாடலுக்கு என்ன பொருள்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் பதவுரைக்கு போகலாம். ஒரு பெரிய வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது பழமை அடைந்து கட்டு குலைந்து இந்த செல் பூச்சிகள் இருக்கு இல்லைங்களா, கரையான்னு சொல்கிறோம், அதனால் அரிக்கப்பட்டு அது சிதைந்து போயிருந்தாலும் கூட ஏதோ ஒரு பக்கத்துலையாவது நல்ல மழை பெஞ்சிட்ருக்கும்போது நம்ம போய் ஒதுங்கி நிற்பது போல ஒரு இடம் இருக்கும். மழை தண்ணீர் ஒழுகாத ஒரு இடம் உடையதாக இருக்கும். அதனால் முன்பு நல்ல நிலையில் இருந்த காலத்தில் மனிதர்களுக்கு எந்த விதமாக உதவி புரிந்து வந்ததோ அந்த உதவியில் அந்த நிலையிலும் கூட அந்த பெரிய வீடு அல்லது இல் என்பது குறைவுபடாததாகவே இருக்கும். அதுபோலவே உயர் குடியில் பிறந்தவர்களும், இந்த உயர் குடிங்கிறது என்னென்னா ஒரு மரபுரிமையாக வருவது, ஹெரிடிட்டரின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுதான். அவங்க வறுமை துன்பத்தை அனுபவிக்கும் காலத்திலும் தம்முடைய நல்ல செயல்களிலிருந்து குறைவுபடாது புண்ணிய செயல்களையும் ஈகை செயல்களையும் எப்படியாவது புரிந்து வருவர். அதனால் இவங்களுக்கு அந்த பெரிய வீடு உவமையாக கூறப்பட்டது. அதாவது இது எடுத்துக்காட்டு உவமையணி. இதில் உயர்குடி பிறந்தார் வறுமை துன்பத்தில் சிக்கி வருந்தும் காலத்திலும் நற்காரியங்களையே செய்வர் என்பது விளக்கப்பட்டது. இப்போ பதவுரைக்கு போகலாம். பேர் இல் அப்படிங்கிற இடத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். அது எங்கே இருக்குது? செய்கை அழிந்து சிதன்மண்டிற்றாயினும் பெய்யா ஒரு சிறை பேர் இல் உடைத்தாகும். பேர் இல்னா பெரிய வீடானது செய்கை அழிந்து வேலைப்பாடுகள் கெட்டு, அதாவது கட்டுக்குலைந்து போயிடுச்சு. சிதல் மண்டிற்று ஆயினும், சிதல்னா கரையான்கள், அது அரித்து விட்டதாயினும் பெய்யா ஒரு சிறை, மழைநீர் ஒழுகாத ஒரு பக்கத்தை உடையதாகும். அதுபோல இதுதான் எடுத்துக்காட்டு உவமையணி. ஏதோ ஒரு உவமையை சொல்லி உவமானத்தை பின்னாடி சொல்கிறது. அதுபோல குடிப்பிறந்தார்னா உயர் குடியில் பிறந்தவர்கள். எவ்வம் உழந்த கடைத்தும், எவ்வம்னா துன்பம், இங்கு வறுமையால் ஏற்பட்ட துன்பம், சிக்கி வருந்தினாலும் செயற்பாலவை தாம் செய்யத்தக்க நற்காரியங்களை செய்வார்கள் என்பது இந்த பாடலின் கருத்து. இதற்கு இணையான ஒரு திருக்குறளை சொல்ல வேண்டுமென்றால், வழங்குவது உள் வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பில் தலைபிரிதல் என்று. அந்த குறள் என்ன சொல்லுதுன்னா, பழங்குடியில் பிறந்தோர் தாம் பிறர்க்கு கொடுப்பதற்குரிய பொருள் குன்றிய காலத்தும் தம் கொடை பண்பினின்றும் குன்றமாட்டார்கள்.